வாட்ஸ்அப்பில் இருக்கிற பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டால் எல்லாருமே வந்து சொல்கிற ஒரே விஷயம் என்னன்னா இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்காது. அதாவது வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஒரு இமேஜ் ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக கிளியராகவே இருக்காது. ஏன் அப்படின்னா அந்த வாட்ஸ்அப் அந்த மாதிரி அதாவது என்னன்னா நீங்கள் டாக்குமெண்ட்டாக சென்ட் பண்ணால் மட்டுமே வந்து அது வந்து கிளியராக இருக்கும். இல்லை அப்படின்னா அந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிராக் ஆகி தான் வரும், அதே மாதிரி கம்ப்ரஸ்ட் ஆகி தான் வரும். அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இமேஜ் ஒருத்தருக்கு சென்ட் பண்ணிங்கன்னா அந்த இமேஜ் வந்து கிராக் ஆகிடும், பிக்சல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகிடும். அப்படின்னா அவங்க அந்த இமேஜை பார்க்கும்போது அந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்காது. ஜூம் பண்ணி பார்த்தா வந்து பார்த்தா கிளியராக இருக்காது. அதுவே உங்கள் மொபைல்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளியராக இருக்கும். அந்த இடத்துல சென்டிங் ஆகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பிக்சல் உடஞ்சிரும். ஸோ இது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா சரி பண்ணுறது? வாட்ஸ்அப்பில் இப்போ வந்து பார்த்தா இதுக்குன்னு தனியாக ஒரு ஃபியூச்சர் இருக்குது. உங்கள் இமேஜ் குவாலிட்டி நீங்களே வந்து பார்த்தா சூஸ் பண்ணிக்கலாம். சென்ட் பண்ணும்போதும் சரி, ரிசீவ் பண்ணும்போதும் சரி. ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வெல்கம் டு டெக்னோ கார்த்தி. வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது என்ன அப்படின்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த இமேஜாக இருக்கட்டும், சென்ட் பண்ணுற இமேஜாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா ரிசீவ் பண்ணுற இமேஜாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அந்த இமேஜை பெஸ்ட் குவாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணலாம். டவுன்லோட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பெஸ்ட்டில் வேணுமா, ஒஸ்ட்டில் வேணுமா, இல்லை அப்படின்னா நார்மலாக வேணுமா அப்படிங்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் சூஸ் பண்ண முடியும். இதுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு நியூ ஃபியூச்சர் இருக்குது. வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முழுசாக பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுறது, இது எப்படி வரும், எப்போ வரும் அப்படிங்கிறது கிளியராகவே தெரியும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா இமேஜ் குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபோட்டோ குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னன்னா நீங்கள் வந்து ஒரு இமேஜை சென்ட் பண்ணலாம், இல்லைனா ரிசீவ் பண்ணி வச்சுக்கலாம். ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம். பண்ணிவிட்டு அந்த இமேஜோட குவாலிட்டி என்ன அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணலாம். 3 ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஆட்டோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் குவாலிட்டி, அதுக்கப்புறம் டேட்டா சேவர். ஸோ வந்து நம்ம 3 குவாலிட்டி என்னென்ன அப்படின்னு பார்த்தலாம், அதுக்கப்புறம் எப்படின்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ அப்படின்னா நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, இந்த யூடியூப்ல ஓப்பன் பண்ணிங்கன்னா வீடியோ வந்து உங்களுடைய நெட் பொறுத்து, அதாவது உங்களுடைய டவர் பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நெட் ஸ்பீட் பொறுத்து அது வந்து 240 பிக்சல்ஸா, 360 720 1080 அப்படிங்கிறது வந்து பார்த்தா அதுவானே வந்து பார்த்தா மாறிக்கும் இல்லையா, அதாவது ஆட்டோமேட்டிக்காக வந்து மாறிக்கும். ஸோ அதான் வந்து பார்த்தா அந்த ஆட்டோ அப்படிங்கிறது, அதாவது உங்களுடைய நெட் ஸ்பீட், அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய டவர் பாயிண்ட் பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நெட் ஸ்பீடை பொறுத்து இது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அது பெஸ்ட் குவாலிட்டியாக இருக்குமா, ஒஸ்ட் குவாலிட்டியாக இருக்குமா, இல்லை நார்மலாக இருக்குமா அப்படிங்கிறது அதுவானே வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கும். ரெண்டாவது ஆப்ஷன் என்ன அப்படின்னா பெஸ்ட் குவாலிட்டி அப்படிங்கிறது. பெஸ்ட் குவாலிட்டி அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணால் வந்து பார்த்தா சொல்லவே தேவையில்லை. அந்த இமேஜ் வந்து அவங்க எந்த சைஸில் எந்த பிக்சல்ஸில் சென்ட் பண்ணுறாங்களோ அந்த இமேஜ் குவாலிட்டி வந்து பார்த்தா அப்படியே இருக்கும். இல்லை அப்படின்னா குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதான் வந்து பார்த்தா பெஸ்ட் குவாலிட்டி அப்படிங்கிறது. மூணாவது ஆப்ஷன் என்னன்னா டேட்டா சேவர் அப்படிங்கிறது. ஆக்சுவலி இந்த டேட்டா சேவர் அப்படின்னு ஆன் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த ஆப்பை நீங்கள் டேட்டா சேவர் ஆன் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணாலும் அந்த இடத்துல நெட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, கம்மியாக தான் கன்சியூம் ஆகும். கம்மியாக கன்சியூம் ஆகும் அப்படிங்கிறப்ப அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமேஜோ இருக்கட்டும், இல்லை அப்படிங்கிறப்ப அது ஒரு வீடியோவாக இருக்கட்டும், அதில் வந்து குவாலிட்டி குறையும். அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லையும் நீங்கள் டேட்டா சேவர் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இமேஜோட குவாலிட்டி குறைஞ்சிரும் அப்படின்னா அவங்க சென்ட் பண்ணுற குவாலிட்டியை விட வந்து பார்த்தீங்கன்னா கிராக் ஆகி வந்தால் எப்படி இருக்குமோ, ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா சேவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் கிடைக்கும். ஸோ இந்த விஷயத்தை நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா 3 டாட்ஸில் போயிட்டு செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் போனீங்கன்னா டேட்டா அண்ட் ஸ்டோரேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுடைய இந்த டேட்டா யூசேஜ்லாம் வரும். நீங்கள் வந்து எவ்வளோ யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறதுல அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக ஒரு ஆப்ஷன் வரும், ஃபோட்டோ அப்லோடட் குவாலிட்டி. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். அதாவது அந்த ஆப்ஷன் உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணணும். ஏன் அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்டேட் அப்படின்னா பேட்டா யூசர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்துருச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையலில் இருக்குது. ட்ரையல் அப்படின்னா ஒர்க்கிங்கில் இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்ச நாளில் வந்து இது கிடச்சிரும். ஸோ நீங்கள் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்கும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆட்டோ, பெஸ்ட் குவாலிட்டி, அதுக்கப்புறம் டேட்டா சேவர் அப்படிங்கிற இந்த 3 ஆப்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்போ தான் கிடைக்கும். ஸோ அதாவது என்னன்னா இந்த அப்டேட், அதாவது இந்த ஆப்ஷன் இப்போதைக்கு உங்களுக்கு வந்திருக்காது. ஏன்னா நான் இப்போ வீடியோ எடுக்கிற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் இல்லை, அதாவது பேட்டா யூசர்ஸ் தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு பேட்டா யூஸராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடச்சிரும். அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணணும். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறப்ப மேபி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் வந்திருக்கலாம். அப்டேட் அப்படின்னா ஆக்சுவலி இந்த விஷயம் வந்திருக்கலாம், இந்த ஃபியூச்சர். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வாட்ஸ்அப்பை அப்டேட் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ வீடியோ அவ்வளோதான். வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே லைக் பண்ணி கிளிக் பண்ணிட்டு அடுத்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க.